நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது ராம், அஞ்சலி, அன்பு 3 பேர்த்த வந்து வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனால் 3 பேர் வந்து நைட் ஆச்சு ஆனும் வெளியிலேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கிட்டத்தட்ட நம்ம சீதாவோட கல்யாணம் முடிஞ்சப்போ எப்படி நின்னாங்களோ அதே மாதிரி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம மகா தான் பேசுகிறாங்க. இவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே இடம் கிடையாது, இவங்களை வீட்டுக்குள்ளே யாருமே சேர்க்கக்கூடாது. சேது, இனிமேல் உங்களுக்கு வந்து அஞ்சலி வந்து ஒரு பொண்ணே கிடையாது, இந்த இடத்துலேயே அவளை வந்து தலைமூழ்கிருங்க, அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அவனும் வரக்கூடாது, முக்கியமாக வந்து சீதா வரக்கூடாது, 3 பேருமே இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, இது என்னோட கட்டளை. அதையும் மீறி யாராவது அவங்களை வீட்டுக்குள்ளே கூட்டு வரவோ இல்லைன்னா அவங்களா வந்தாங்களாவோ துப்பாக்கி வச்சு சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க மகா. பின்னாடி எல்லாருமே போயிடுறாங்க ரூமுக்குள்ளே. அதுக்கடுத்து வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, நம்ம அன்பு வந்து சொல்கிறாங்க, சீதா இங்கே நின்று வேஸ்ட்டு, நாங்கள் 2 பேர் கிளம்புறோம், என்னால் உங்கள் வாழ்க்கை வேறு கெட்டு போயிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருங்க, எங்கே போகிறீங்க அன்பு, இருங்க, கண்டிப்பாக வந்து துரை அங்கிள் வந்து நம்ம ராம்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ராம் பாஸ் வந்து வந்துக்கிட்டு இருப்பார், வந்தவொடனே அவர்கிட்ட எதுனாலும் பேசுவோம், அவர் வந்து நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் நிற்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார், உங்கள் ஹஸ்பண்ட் ஐபிஎஸ்ஸா, அவர் வந்து என்ன சொல்ல போகிறாரோ, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, வாங்க போவோம் அப்படிங்கிற மாதிரி அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டக்குன்னு வந்து ராம் வந்துடுறாரு. ராம் வந்தோடனே பயங்கரமான கோபம், அஞ்சலி வந்து கல்யாண கோலத்தில் இருக்கிறத பார்த்தோன்னே பயங்கரமான கோவப்பட்டு விறுவிறுன்னு வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல சீதா வந்து கன்னத்திலே 4 அறை அரைஞ்சிடுறாங்க. டக்குன்னு அங்கனக்குள்ளே பார்த்தா அவங்க 2 வராங்க, அன்பு அஞ்சலியும் வராங்க. அவங்களையும் கன்னத்தில் ஒவ்வொரு அறை விட்டுறாங்க. விட்டுட்டு என்ன பண்ணியிருக்க சீதா, என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க சீதா. அடுத்து பார்த்தோம்னா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, நம்ம அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, அண்ணே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொல்கிறத நீ கேளு முதல்ல, யார் பேச்சை கேட்டு நீ போய் கல்யாணம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணே நானும் ஒரு 2 வருஷமாக லவ் பண்ணலாம் அண்ணே, அதனால தான் கல்யாணம் பண்ணிட்டேன், யார் இவன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இவர் வந்து ஒரு விதத்தில் வந்து நம்ம சீதா அன்னைக்கு வந்து அன்னை முறை தான் வரும், அதனால தான் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணோம். ஓ, இதெல்லாம் சீதாவோட வேலை தானா, நீ தான் கோயிலுக்கு கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியா, துரை சொன்னார் எல்லா விஷயத்தையும், இது காரணம் நீ தானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்பு வந்து பேச வராரு. சார் ஒரு நிமிஷம் கேளுங்க, அதாவது சீதாவுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமே கிடையாது. ஏன் சீதா தான் இந்த வீட்டில் இருக்கா அப்படின்னு எனக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு இங்கே வரக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டோம், நாங்கள் வந்து வேறு இடத்துக்கு போகலான்னு தான் சொன்னோம், அதுக்கடுத்து தான் சீதா வந்து இங்கே கூப்பிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ராம் வந்து கேட்காரு, எதுக்கு சீதா இவங்க வந்து இங்கே கூப்பிட்டு வந்தால், கல்யாணம் முடிஞ்சு போட்டும் விட்டுற வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி வந்து ராம் சொல்கிறாரு. அது எப்படி பாஸ் விட முடியும், இப்போ அஞ்சலி வந்து இப்போயே உடனே இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னா அதுக்கடுத்து அவளால் வந்து இந்த வீட்டுக்குள்ளே அதுக்கடுத்து எப்பயுமே வர முடியாது, இந்த வீட்டுக்கும் அவளுக்கு இருக்கிற உறவு வந்து அப்படியே முறிஞ்சு போயிடும், இதெல்லாம் தேவையா, வந்தால் அவள் எப்படியா சேர்த்துக்கிடுவாங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சித்தி என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, எங்கள் 3 பேரையும் வந்தால் சுற்றுவேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அன்பு சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து உள்ளே வந்து மகா வந்து டென்ஷனோடு அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க. பின்னாடி எல்லாருமே போகிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்குல்ல, அது வேறு வந்துடுது. மூச்சு வந்து இழுத்து வாங்குற மாதிரி காட்டுறாங்க. உடனே எல்லாருமே சொல்கிறாங்க, டக்குன்னு அந்த வீசிங் ப்ராப்ளத்துக்கு வந்து அந்த ஒன்று வாய்க்குள்ளே வச்சு உறிஞ்சுவாங்கள்ல, அதை வந்து கொடுக்காங்க. அதை இன்ஹேலர் தானே அதுக்கு பேர், அதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எனக்கு வேண்டாம், இங்கே என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் எனக்கு தேவையா, நான் உயிரோடு இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அப்படிங்கிற மகா சொல்கிறாங்க. உடனே நம்ம சுபாஷ் வந்து சொல்கிறாரு, இங்கே மகா நீ உயிரோடு இருந்தாலே இவ்வளோ பிரச்சனை நடக்குது, நீ படுத்த படுக்கை ஆகிட்டானா அவ்வளோதான், என்னென்ன பிரச்சனை நடக்குமோ, ஒழுங்காக அந்த இன்ஹேலர் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, பேசாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம அஞ்சலி எல்லாருமே சொல்கிறாங்க, எடுத்துக்கோங்க சித்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு எதுவுமே தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து மகா சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து சேதுவும் சொல்லி பார்க்காரு, மகா இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையா, ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சேது நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் எவ்வளோ கோவத்தில் இருக்கேன்னு எனக்கே தெரில அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து ராம் வந்துடுறாரு. சித்தி என்னாச்சு, என்ன பிரச்சனை, ஏன் இப்படி மூச்சு இழுத்து வாங்குறீங்க, அந்த இன்ஹேலர் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராம் உனக்கு பண்ண விஷயம் தெரியுமா, உன் பொண்டாட்டி பண்ண விஷயம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எல்லா விஷயம் தெரியும், நான் எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ராம் சொல்கிறாங்க. உன் பொண்டாட்டி வந்து நம்ம வீட்டு பிள்ளைய இவ இருக்கால அஞ்சலி கூட்டு போய் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டா, அதுவும் சொந்தக்காரன் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கா, எல்லாமே வந்து நம்ம சீதாவோட பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சித்தி நான் போய் எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு வந்துட்டேன், இதில் வந்து சீதாவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அந்த கல்யாணம் முடிச்சு வச்சது வந்து அவங்க 2 பேர் தனியாக தான் முடிவெடுத்து முடிச்சு வச்சுருக்காங்க, அதனால் வந்து சீதாவுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன ராம் வளர்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை சித்தி நான் நல்லா தான் விசாரித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ராம் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு அந்த இன்ஹேலர் எடுங்க, இந்த பிரச்சனை எப்போனாலும் பேசிக்கலாம், இங்கே தானே இருக்க போகிறாங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல நீங்கள் எல்லோரும் வெளியில் போங்க, கெட் அவுட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே வெளியில் போயிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து சேது வந்து மகா நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வெளியில் போங்க சேது அப்படின்னு கத்திடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சேதும் வெளியில் போயிடுறாரு. அடுத்து வந்து நைட் ஆயிடுச்சு, எல்லாருமே அங்கே அன்பு அஞ்சலி சீதா 3 பேர் வெளியில் இருக்காங்கல்ல, வெளியிலே இருக்காங்க. உடனே வந்து அன்பு வந்து சொல்கிறாரு, சரி சீதா நாங்கள் கிளம்புறோம், இனிமேல் இங்கே இருந்தால் வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அன்பு
அவ்வளோதானே உங்களோட கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்ன கான்ஃபிடென்ஸ் இருக்குது, இவ்வளோ நேரம் நம்ம வெளியில் நின்றுருக்கோம், யாராவது ஒரு ஆளாவது வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு வந்து எட்டி பார்த்தாங்களா, யாருமே நம்மளை கண்டுக்கிறவே இல்லை, இனிமேல் நம்மளை வந்து உள்ளே கூப்பிடுவாங்க நம்பிக்கை எனக்கு கிடையாது, அதனால் இங்கே நிற்கிறது வேஸ்ட்டுன்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அன்பு இதுக்கே இப்படி பண்ணிட்டீங்க, நான்லாம் என் கல்யாணம் முடிஞ்சப்போ எனக்கு என்னென்ன நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் எடுத்து காட்டுறாங்க. அதாவது கல்யாணம் முடிச்சு வந்தோடனே எல்லாருமே மதுமிதா தான் வரப்போகிறா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, அந்த நேரத்தில் வந்து நம்ம சீதா வராங்க. அதை பார்த்தோன்னே மகா வந்து கோவப்பட்டு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து ராம மட்டும் உள்ளே கூட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, எனக்கு பிடிக்காத பொருள் எந்த பொருளுமே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா, அதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. என் கல்யாணத்தில் இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டுறாங்க. நம்ம அன்பு இருக்காங்களா, அதெல்லாம் கேட்டு வாயை பிளந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடே வந்து முடிச்சிடுறாங்க.